இருக்கக்கூடிய இந்த முன்னிலை நிலவரங்களை பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக ஹரியானாவில் பாஜக முன்னிலையில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 10 இடங்கள் காங்கிரஸை காட்டிலும் கூடுதலான முன்னிலையை பாஜக பதிவு செய்திருக்கின்றது. அதே நேரம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரை 52 இடங்களில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி முன்னிலையில் இருக்கின்றது. பாஜக தலைமையிலான கூட்டணி 25 இடங்களில் முன்னிலையில் இருக்கின்றது. ஒரு சில பாஜக ஆதரவு அரசியல் நிபுணர்கள் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று பாஜகவிற்கு தெரிவித்திருந்தாலும், அதாவது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் தற்போது வரை பாஜகவிற்கு இல்லை என்றாலும், தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த முன்னிலை நிலவரங்கள் வெற்றி நிலவரங்களாக மாறும் பொழுது அதுவே பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரும் உத்வேகமாக இருக்கும் என்று பாஜகவினர் கருத்து சொன்னாலும் கூட, பாஜக ஆட்சி அமைப்பதற்கு ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய மாநிலமாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இருக்கின்றது. பாஜக எடுத்திருந்த அரசியல் நிலைப்பாடுகளுக்கு அந்த மாநில மக்கள் தந்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் எந்த அளவு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் ஜம்மு காஷ்மீரில் வெற்றி நிலவரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி. ஏனென்றால் காஷ்மீரில் பாஜக பெறக்கூடிய அந்த முன்னிலை நிலவரங்கள் இந்தியா முழுவதும் தேர்தல்களில் பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். காஷ்மீர் மாநிலத்தில் செய்திருக்கக்கூடிய மாற்றங்கள் மூலமாக ஒன்றுபட்ட இந்தியாவிற்கு முழு மனதோடு காஷ்மீர் மாநில மக்களை கொண்டு வந்திருப்பதாக பாஜக சொல்லுகின்றது. கடந்த காலங்களில் ஜம்மு காஷ்மீர் பிராந்தியத்திற்கென்று தனித்த சில அரசியல் சட்டக்கூறுகள் இருந்தன. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சில விதிகள் தளர்த்தப்பட்டு காஷ்மீருக்கு தனியாக ஒரு கொடி வைத்துக் கொள்ளலாம், காஷ்மீர் சட்டமன்றத்திற்கென சிறப்பு அதிகாரங்கள் இருந்தன. அதே போன்று காஷ்மீரினுடைய நிலவியல் சார்ந்த ஒரு சில அதிகாரங்களை எல்லாம் வழங்கியிருந்தார்கள். பிற மாநில மக்கள் காஷ்மீருக்குள் சென்று நிலம் வாங்க முடியாது போன்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தன. ஆனால் அந்த மாநில மக்களில் பெரும்பாலானவர்கள் இது போன்ற கட்டுப்பாடுகள் காரணமாகத்தான் காஷ்மீரிலே வன்முறை சம்பவங்கள் நடைபெறுகின்றன, ஊடுருவல்கள் நடைபெறுகின்றன. இந்திய ராணுவம் முழுமையாக தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி காஷ்மீருக்குள் செயல்பட முடியவில்லை என்பதையெல்லாம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் மட்டுமல்லாமல் புலம்பெயர்ந்து சென்றிருந்த பண்டிட் சமூக மக்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வலியுறுத்தி வந்தார்கள். காஷ்மீரில் இருந்து இடம்பெயர்ந்து பல்வேறு நகரங்களில் வாழக்கூடிய பண்டிட் இன மக்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சிறப்பு சட்டக்கூறுகள் காரணமாகத்தான் காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் காஷ்மீரை ஆக்கிரமிப்பதற்கு வழிவகுக்கின்றது. இந்திய ராணுவம் முழுமையான தங்களுடைய படைபலத்தோடு செயல்படுவதற்கு அந்த சிறப்பு சட்டக்கூறுகள் நீக்கப்பட வேண்டும் என்பது காஷ்மீரில் வாழக்கூடிய ஒரு சில மக்களுடைய கோரிக்கையாகவும், காஷ்மீரில் இருந்து வன்முறை சம்பவங்களால் இடம்பெயர்ந்து வெவ்வேறு நகரங்களில் வாழக்கூடியவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில்தான் ஆர்டிகிள் 370 என்று சொல்லப்படக்கூடிய அந்த சட்டப்பிரிவை துணிச்சலுடன் பாஜக நீக்கி இருந்தது. ஏனென்றால் கடந்த காலங்களில் ஒருவேளை இந்த 370 என்ற சட்டப்பிரிவை நீக்கினால் அது அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிடும். எதிர்க்கட்சிகள் அதையே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த கட்சிக்கு எதிராக அரசியல் செய்து விடுவார்கள், அது வாக்குகளில் பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்கின்ற ஒரு தோற்றம் இருந்தது. ஆனால் பாஜக வெளிப்படையாக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே, அதாவது இந்திய தேர்தலுக்கான மக்களவை தேர்தலுக்கான வாக்குறுதியிலேயே ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படும் என்று துணிச்சலுடன் கூறியது மட்டுமல்லாமல் அந்த சிறப்பு அந்தஸ்தையும் நீக்கி இருந்தார்கள். அதன் பிறகு ஜம்மு காஷ்மீரில் நடைபெறக்கூடிய வன்முறை சம்பவங்கள் குறைந்திருக்கின்றன, பயங்கரவாதிகளுடைய ஊடுருவல் குறைந்திருக்கின்றது, உளவுத்துறை முழு அளவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் செயல்படுகின்றது. அதே போன்று பள்ளி கல்லூரிகள் முழுமையாக ஜம்மு காஷ்மீரில் செயல்பட முடிகின்றது. சுற்றுலா மூலமாக ஜம்மு காஷ்மீரினுடைய மாநில வரி வருவாய் உயர்ந்திருக்கின்றது. பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள், நாட்டை சார்ந்தவர்கள் எளிதாக ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா செல்ல முடிகின்றது. முழுவதுமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை போன்று முழு அளவிலான பாதுகாப்பு மிக்க மாநிலமாக ஜம்மு காஷ்மீர் மாறி இருக்கின்றது. எனவே காங்கிரஸ் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக எடுக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருந்தது. காங்கிரசினுடைய நிலைப்பாட்டில் ஒரு தடுமாற்றம் இருப்பதாகவும் பார்க்கப்பட்டது. வெளிப்படையாக 370வது சட்டப்பிரிவை மீண்டும் கொண்டு வருமா காங்கிரஸ் என்று அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை பாஜக காங்கிரஸ் தலைமைக்கு உருவாக்கி இருந்தது.